திராவிட முன்னேற்ற கழகத்தின் 10வது மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு ஒரு வெற்றியாகவும் உச்சநீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பின் மூலம் சாந்தன், பேரறிவாளன், முருகன் ஆகியோர் தூக்குதண்டனை ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு வாழ்வும் உரிமை கிடைத்திருப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ഞാൻ വിധിയെ സ്വാഗതം ചെയ്യുന്നു. അതിൻ്റെ കാരണം ഞാൻ നേരത്തെ തന്നെ എൻ്റെ നിലപാട് വ്യക്തമാക്കിയിട്ടുണ്ട്. ഇവരെ വധശിക്ഷയ്ക്ക് വിധിച്ച ആൾ ഞാനാണ്. ഞാൻ തലവനായിട്ടുള്ള ബെഞ്ചായിരുന്നു ഇവർക്ക് വധശിക്ഷ കൊടുത്തത്. ജീവപര്യന്തം തടവിൻ്റെ 14 വർഷക്കാലവും കഴിഞ്ഞു. പിന്നെ അവരെ വധശിക്ഷയ്ക്ക് വിധിക്കാമെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഒരു കുറ്റത്തിന് ഒരു ശിക്ഷ മാത്രം അനുവദനീയമായ ഇന്ത്യൻ പീനൽ കോഡിൽ 2 ശിക്ഷ ഒരാൾക്ക് കൊടുക്കുന്നതിന് തുല്യമാകും. അത് ഭരണഘടനയ്ക്ക് വിരുദ്ധമാണെന്നുള്ളത് എൻ്റെ നിലപാട്. ഞാൻ സുപ്രീം കോടതി ഈ നിലപാടെടുക്കുന്നതിന് മുമ്പേ ഞാൻ പറഞ്ഞിരുന്നു. சதாசிவம் அமர்வுக்கு நான் முதல் நன்றி சொல்லிக்கிறேன். 23 வருஷமா இந்த நிம்மதிக்காக நான் வீதியா அலைஞ்சிருக்கேன். எந்த தப்பும் செய்யாம என் பையன் 23 ஆண்டு காலம் சிறையில் இருக்கான். அது எல்லாருக்குமே தெரியும். நாங்க இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை எப்பவுமே எதிர்பார்த்து ஏமாந்து இருந்தா நான் கண்ட பலன். அதனால்தான் இன்னைக்கு கூட நான் ரொம்ப படபடப்பா இருந்தேன் என்ன நடக்குமோன்னு. ஆனாலும் அவர் தெளிவா சதாசிவம் அவர்கள் ஒரு 15 பேருக்கு தூக்க அறுத்திருக்கிறாரு 10 நாளைக்கு முன்னால. எந்த தண்டனையா இருந்தாலும், எந்த கொடுமையான சட்டத்தின் கீழே தண்டிக்கப்பட்டிருந்தாலும் கால நீடிப்பு மட்டுமே எடுத்துக்கிட்டு அவங்களை மரண தண்டனை குறைக்கணும், அவங்களுக்கு நிபந்தனையற்ற ஆயுள் கொடுக்கணும், அந்தந்த மாநில அரசாங்கங்கள் முடிவு பண்ற விதத்துல அவங்களுக்கு விடுதலை வழங்கணும் அப்படின்னு தெளிவா தீர்ப்பு சொல்லியிருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்கம்மான்னு எல்லாரும் சொல்லும் போது கூட எனக்கு ஏற்கனவே பட்ட அனுபவமும் அந்த ரணமும் என் மனசுக்குள்ளனால ஒரு கலக்கத்திலேயே தான் இருந்தேன் நானு. இப்ப தீர்ப்பு வந்துருச்சுன்னு எனக்கு தகவல் வந்த உடனே எனக்கு என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. இதுக்கு உலகம் பூரா இருக்கிற மனிதநேய ஆர்வலர்களுக்கும் இவங்க விடுதலையாகணும், இவங்களுக்கு தண்டனை குறைப்பு நடக்கணும்னு பாடுபட்ட ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நான் முதல்ல நன்றியை சொல்றேன். என் வேதனை இன்னும் தீரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கொலைக்கும் என் மகனுக்கும் தொடர்பு இல்ல அப்படின்னு வாக்குமூலம் வாங்கின தியாகராஜனே சொன்ன பின்னாடி என் மகன் விடுதலை ஆவான் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அப்படி எந்த வார்த்தையும் இதுல இல்லன்னு நினைக்கிறேன். இந்த தீர்ப்புல மேற்கொண்டு அவனோட விடுதலைக்கு முயற்சி செய்யறதா இல்ல இன்னும் இந்த தீர்ப்பு ஒழுங்கா எல்லாம் தெரிஞ்ச பின்னாடி என் மகன் விடுதலை அப்படின்ற வார்த்தை வருதா அப்படின்றதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். And now it is more than 40 years now. They have spent now almost 23 years. Therefore, in my humble opinion, I feel it is high time that cases are reviewed by the competent sentence review board and they are given the benefit of premature release.